ஐயா, பாராளுமன்றத்தில் கையெழுத்து போடாத எல்லா எம்பிக்களும் முருக பக்தர்கள் தான். 543 மைனஸ் 120னா 423. 423 எம்பிக்கள் சிவபக்தர்கள், முருக பக்தர்கள். அவங்க இருக்கும் பொழுது எப்படி ஜெயிப்பாங்க? பாயிண்ட் 1. இரண்டாவது, GR சுவாமிநாதனை பதவி இறக்க வேண்டும் என்று 120 எம்பி கையெழுத்து போட்டாங்க. 550 நீதி அரசர்கள் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லோக்கல் கோர்ட் வரைக்கும் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. இது தவறு. நீதி அரசரை நீங்க பதவி இறக்குவதற்காக கொடுக்கப்பட்டது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திரு GR சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்திய அளவுல வக்கீல்கள், லாயர்ஸ், உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் இந்திய அளவுல GR சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. நண்பர் நல்லா புரிஞ்சுக்கணும், மூத்த பத்திரிகையாளர் நீங்க. ஐயா, இன்னைக்கு கையெழுத்து போட்டது GR சுவாமிநாதன் இறக்குவதற்கு இல்லை. 120 எம்பிகளுமே அவங்களுடைய வாரண்டா அவங்களே சைன் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல அவங்க தோற்கடிப்பதற்காக அவங்க வாரண்ட் அவங்களே கையெழுத்து போட்டு மக்கள் முன்பு காட்டி விட்டார்கள். 120 எம்பிக்களும் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பது உறுதி. சபரிமலை விவகாரத்தில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றாத பாஜக அரசு தற்போது GR சுவாமிநாதனுக்கு எதுக்கு ஆதரவா இருக்காருன்னு திருமாவளவன் கேள்வி. ஆனா நல்ல கேள்வி, நல்ல வேலை நீங்க கேட்டீங்க. பத்திரிகை நண்பருக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சபரிமலையில என்ன தீர்ப்பு? இத்தனை ஆண்டுகளா பெண்கள் போகக்கூடாது, இன்னைக்கு போலாம். அந்த தீர்ப்பை எதிர்க்கும். திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு? இத்தனை நாளா தீபம் ஏத்தணும், இடையில ஏத்துல, இன்னைக்கு ஏத்துங்கன்னு சொன்ன தீர்ப்பு. சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது. இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்துச்சு, நாங்க எதிர்ப்போம். இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யணும் நீதிமன்றம் சொல்லுது, நாங்க ஆதரிக்கிறோம். அதனால திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும். சபரிமலையில எதிர்க்கிறதுக்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்தினதுக்கான, திருப்பரங்குன்றத்தில் ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்கான. அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பவங்க தான். நான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம், தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம். இது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மேடையில பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க, இந்து கோவில்னா அசிங்கமா பொம்மை இருக்கும். இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது 3 மாதத்திற்கு முன்பு திருநூறு வச்சுட்டு வெளியே வர்றார். ஒரு அம்மா ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூரை அழித்து விட்டு செல்ஃபி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒருத்தர்.